வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பார்க்க போறோம். ஒன்று வந்து கிச்சனுக்காக ஒரு சில பொருட்கள் வாங்கியிருக்கிறேன், அதை உங்களுக்கு காமிக்க போறேன். ரெண்டாவது வந்து ரெசிபி என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பசங்க பிரிச்சுட்டாங்க, ஆர்வம் தாங்க முடியாது என்ன வாங்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணுமே அப்படின்றதுனால வந்து இன்னொரு முறை காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன வாங்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து கீழே வச்சிடறேம்மா. அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதெல்லாம் தாம்மா வாங்கியிருக்கிறேன். கடாயி, ஃப்ரை பேனு, தவா, ஊத்தப்பம், முட்டைலாம் ஊற்றிக்கலாம். இதில் தாளிப்பு கரண்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இண்டஸ் வேலியிலேருந்து தாம்மா நான் வாங்கியிருக்கிறேன். ஒவ்வொரு பொருளுமே நல்ல வெயிட்டாக இருக்குதுமா. நல்லா சூடு ஏறிடுச்சுன்னாவே அதுலேயே பாதி வெந்துடும். எது செஞ்சோம்னாவே நல்லா ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும், எது செய்கிறதா இருக்கட்டும், அடி பிடிக்காது. மெயினாக வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் இப்போ ஒரு கையில் பிடிக்க முடியல. நல்ல வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால மெயினாக வந்து அடி பிடிக்காது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறது எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம், நம்ம இந்த கருணக்கிழங்கெல்லாம் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சுக்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே சூடு ஏறிடுச்சுன்னா வந்து மெயினாக வந்து இந்த அடி பிடிச்சி இந்த புகை வரும் பாரு, அந்த தொந்தரவு வந்து கண்டிப்பாக இதில் இருக்காது. ஏன்னா வெயிட் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் லேசாக இருக்கிறதுல வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால வந்து பொகுசில் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் வராது. நம்ம இதில் சமைச்சு சாப்பிட்டா தோசை தவா, இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குது. இதுலலாம் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா இந்த அயன் சத்து குறைபாடாக இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இந்த இரும்பு சத்துன்னுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலோ, இப்போ அந்த நாஸ்டிக்லாம் வந்து கருப்பாக வருது இல்லையா, அந்த கெமிக்கல் பூசின மாதிரி கொஞ்ச நாள்ல அது போயிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் கிடையாது. 100% டாக்ஸின் ஃப்ரீமா இது. இந்த தாளிப்பு கரண்டியே பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது. இதுவும் எப்படின்னாலும் 1 கிலோக்கு மிச்சமாக தான் இருக்கும். இதில் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஊத்தப்பம், ஆம்லெட் அந்த மாதிரி ஊற்றி கொடுக்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக தான் இழுக்கும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தா ஆயில் அதிகமாக இழுக்கும். இதிலெல்லாம் வந்து ஆயில் அதிகமாக இழுக்காது. இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குதுமா. இப்போ வந்து இந்த நாஸ்டிக் அது இது வந்ததுனால வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டாங்க ஆளுங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம உடம்புங்களுக்கும் நல்லது, நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுலையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நான் இதை ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். நீங்களும் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா இதனுடைய லிங்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்கம்மா. நம்மளுடைய கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12% ஆஃபர் கொடுப்பாங்கம்மா. ஹெல்தியான ஃபுட்டு நீங்கள்லாம் சமைச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து நான் சமைக்க போகிறேன், வாமா இன்றைக்கி போய் சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். புதுசாக வாங்கின கடாயில் தான் பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கடாயை வந்து புதுசாக வாங்கினதுனால கழுவி வச்சுருக்கேன். இதை இப்போ பற்ற வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோமா. இது பூரா வெங்காயம் சிக்கன் கிரேவிக்கே இல்லை, ஈவினிங் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால வந்து கட் பண்ணி ஒரே இதில் வச்சுருக்கேன். வெங்காயம், தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அது தேவைக்கு உப்பு, தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. எண்ணெயை ஊற்றிடுவோம். கடாய் காஞ்சிச்சு, இழுத்துடுச்சு தண்ணியெல்லாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சுமா, சும்மா ஒரு 2 சோம்பு போடுறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போடுறேன். கறிவேப்பிலை போடுறேன். வெங்காயம், அப்பெல்லாம் வந்து இரும்பு கடாயி, மண் சட்டி, அலுமினிய பாத்திரம் இதுல தான் சமைப்பாங்களே. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வீட்டுங்கள்லாம் அப்படிதான் பார்த்துருக்குறேன். இப்ப பார்த்தாக்கா எது கேட்டாலும் நாஸ்டிக்கு அது இதுன்னு என்னென்னவோ வந்துட்டு இருக்குது. கஞ்சி வடிக்காத சாப்பாடு செய்யற மாதிரி குக்கரு அந்த மாதிரி எல்லாம் வந்துக்குது. ஆனா அதெல்லாம் வந்து ரொம்ப உடம்பு கேட்டல். நான் இன்னைக்கு சாப்பாடு வடிச்சுதான் செஞ்சுன்னு இருக்கிறேன்.
குக்கர்ல எல்லாம் செய்யறது கிடையாது. இந்த கிரேவி மாதிரி எதுனா செய்வோம் இல்லையா, தாளிச்சு சாப்பாடு, அது மட்டும்தான் அப்படியே செய்வேன். தவிர குழம்புன்னு வச்சுனா வடிச்ச சாப்பாடு தான் நம்ம வீட்டுல இன்னைக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்துடுச்சுமா. இந்த இஞ்சி பூண்டு போட போறேன். இஞ்சி பூண்டு போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுமா. இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போற அளவுக்கு வதக்கிட்டேன். இந்த தக்காளி போட போறேன். இப்போ தக்காளி கொஞ்சம் அதெல்லாம் மெசிஞ்சு வரட்டும். உப்பு போட்டோம்னா சரியா போயிடும். பூரா உப்பு இப்போ போட்டு போறேன். ஏன்னா நல்லா தக்காளி வந்து நல்லா மெசிஞ்சு வரும். மிளகாய் தூள் போடுறோமா. தனியா தூள் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். போட்டு இதெல்லாம் வதக்கிடுவோம். சிக்கன் போட போறோமா. இப்போ ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அலசி பாருமா, தண்ணி இதுலயே விட்டு வருது. கொஞ்சம் நான் தண்ணி கம்மியா தான் ஊத்த போறேன். ஏன்னா அப்படியே சிக்காவா இருக்கு அப்படின்றதுனால. இந்த பாருமா, இந்த 1 கப்பு தண்ணி தான் ஊத்த போறேன் நான். ஏன்னா தண்ணி வந்து சிக்கன்லயே தண்ணி நம்ம தாளிச்சு பண்ணவே அதுல இருக்க தண்ணி எல்லாம் வரும். அதனால இந்த 1 கப்பு தண்ணி போதும். மஞ்சள் தூள் போடுறதுக்கு மறந்துட்டோமா. இந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறேன். இறக்கும் போது கொத்தமல்லி இலையை தூவி இறக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டுமா. மூடி வைக்கிறேன். அவ்வளவுதாம்மா. கை தாங்கலை, நல்லா வெந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். கொத்தமல்லி இலையை தூவி விட்டாச்சுமா. அவ்வளோதாம்மா, ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டேன். கேஸும் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் வேணா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கம்மா. அவ்வளோதாம்மா இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.